ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து டெய்லி இந்த மாடுகளுக்கு என்னவெல்லாம் செலவுகள் செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம கையிலேருந்து காசு போட்டு ஒரு மாடு வாங்கி அதிலேருந்து பால் கறந்து அந்த பாலை விற்று அதிலேருந்து தான் நம்ம வந்து டெய்லி நம்மளுக்கான வருமானம் அப்படிங்கிறத தேடிக்கிறோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கையில் காசு இருந்து கை முதல் போட்டு தான் மாடு வாங்குற மாதிரி இருக்குங்க. அப்படியும் நம்ம மாடு வாங்கினோம் அப்படின்னா நல்ல மாடாக இருக்கணும், நல்ல கறவையில் இருக்கிற மாதிரி இருக்கணும், அந்த டைமுக்கு செனை நிற்கணும், கன்றுக்குட்டி போடணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து தாங்க மாடு வாங்கணும். எப்படி தான் மாடு வாங்கினாலும் அதில் ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கத்தாங்க செய்யுது. என்ன குறை இருந்தாலும் அந்த மாடுகளை வந்து வாங்கினதையும் வந்து டக்கு டக்குன்னு விற்றுறக்கூடாது. 1 வருஷம் 2 வருஷம் வச்சிருந்து அவங்களுக்கு போட்ட முதல எடுத்துட்டு டெய்லி வருமானம் அதையும் நம்ம பார்த்துட்டு 2 வருஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விற்றோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் நட்டம் ஆகாதுங்க. இப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்க மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா 8 நாளைக்கு ஒருக்க ஒரு மூட்டை மாட்டு தீவனம் செலவாகுதுங்க. ஒரு மூட்டை மாட்டு தீவனம் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு விற்கிது. இப்போ வந்து குச்சி தீவனம் தாங்க போட்டுட்ருக்குறோம். குச்சி தீவனம் தான் இப்போ போடுறனால கொஞ்சம் பால் சேர்த்தி கூட கறக்கறனால எனக்கு ஒரு தோணுது. நான் பால் கறக்கறனால அப்படி தோணுதாட்டிருக்கு. அதனால் குச்சி தீவனமே நாங்கள் போட்டுட்ருக்கோம். குச்சி தீவனம், தவிடு, புண்ணாக்கு, அப்புறம் இந்த அரிசி, மக்காச்சோளம் இதெல்லாம் அரைச்சி மாவாக கூழா காய்ச்சி கொடுப்போங்க. இதுக்கெல்லாம் செலவுகள் ஆகுங்க. அப்புறம் வந்து ஒரு 7 மாதத்துக்கு மேலே செனை மாடுக வந்து கொஞ்சம் ரொம்ப எலும்பு மாதிரி எலும்பு தோலாக இருந்துச்சு அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மூட்டை பருத்தி கொட்டை வாங்கி வைக்கணுங்க. பருத்தி கொட்டை வாங்கி வைக்கும்போது அவங்க கன்று போடுறதுக்கு நல்லா வலுவாக இருக்கும். கன்று போட்டு அங்கிட்ட ஒரு 3 மாதத்துக்கு பால் கறவைக்கும் அவங்க வந்து நல்லா பால் கறப்பாங்கங்க. இப்படியெல்லாம் இந்த செலவுகள் எல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்து வருமானம், டெய்லி வருமானம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரு ஆள் கூலி ஒரு ரூ. 500 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த ரூ. 500 வந்து நம்ம மாடு வளர்ப்பில் அது ஒரு வேலையாக மாடு வளர்க்கும்போது அவங்கள்ட்ட இருந்து ஒரு ரூ. 500 நமக்கு கிடைச்சாதான் அது வந்து நம்ம தினசரி கூலியாக நம்ம தேவைக்கு பயன்படும். அப்படி தானுங்களா? அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பால் கறந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சத்து குறைபாடுகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கால்சியம், தாது உப்புக்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து சத்துக்கள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது வந்து குறையுது அப்படின்னா கண்டிப்பாக பால் குறைவாக கறக்கிறதுக்கு வழி இருக்குங்க. இந்த பால் குறைவாக எதனால் கறக்குது அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு பால் கறப்பாங்கங்க. இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம செலவு செஞ்சால் மட்டும்தான் இவங்கள்ட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து கணக்காக பால் கறப்பாங்க. 1 லிட்ரு 2 லிட்ரு பால் கறக்கிற மாடுக்கும் அதே மாட்டு தீவனம் தான் போடுறோம். 10 லிட்ரு 12 லிட்ரு கறக்கிற மாடுகளுக்கு இதை விட ஒரு அரைப்படி மாட்டு தீவனம் சேர்த்து போடுறாங்க. அப்படியே போட்டு போட்டு அவங்க தண்ணி குடித்து பழகிட்டாங்க. அது இல்லாமையும் அவங்க வந்து தண்ணி குடிக்க மாட்றாங்க. இதில் என்னென்னா 100ல் 50% பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாட்டை வந்து விற்கிறதுக்கு மனசு இல்லாமல் நம்ம வீட்டு பிள்ளைகளாட்ட பால் கறக்குதோ இல்லையோ செனை நின்னாலும் பரவாயில்ல, நிற்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம செல்ல பிள்ளையாட்டம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்கங்க. இதில் நானும் கூட சேர்த்து சொல்லலாங்க. என்னோடய மாடுகளும் அப்படித்தாங்க. செனை நிற்கிதோ இல்லையோ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, விற்கிறதுக்கு மனசு இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க எவ்வளோ பால் கொடுத்தாலும் அவங்களுக்கு தேவையான செலவுகள் எல்லாம் கணக்காக செய்து அதை வந்து பராமரிச்சுட்டு வரணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா செனை ஊசி போடணும். அப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து ரூ. 300 கேட்குறாங்க வீட்டில் வந்து ஊசி போடுறதுக்கு. இப்போ 5 மாடு 6 மாடு இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒருக்கே வந்து ஊசி போடுற மாதிரி இருக்குங்க மாடுகளுக்கு. அப்படியும் வந்து அந்த செலவுகளும் இருக்குங்க. இதில் அவங்க மேய்ச்ச திங்கல, தண்ணி குடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? அதனால் அவங்களுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கான செலவுகள் டாக்டரை கூப்பிட்டு பார்க்கும்போது ஒரு தடவை டாக்டர் வந்தார் அப்படின்னா ஒரு ரூ. 500 இல்லாமல்லாம் பார்க்க மாட்டாருங்க. இந்த மாதிரியெல்லாம் தாங்க கண்டிப்பாக நாங்கள் மாடு வளர்த்துட்ருக்குறோம். இப்படியெல்லாம் மாடு வளர்த்தும் எங்களுக்கு வந்து பால் விலை வந்து உயர்ந்தே கிடைக்க மாட்டேங்குதுங்க. என்னன்னு தெரியலைங்க. சரி என்ன விலை இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள விலை கிடைச்சா போதும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக வந்து பாலில் வந்து கலப்படம் இல்லாமல் சுத்தமான பாலை மட்டும்தான் நாங்கள் வந்து கறந்து சென்டருக்கு கொண்டு போய் கொடுக்குறோங்க. நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமுங்க.